எலெக்ஷன் நடத்துறது வந்து என்றைக்கு மரியாதையா இருக்காது. ஏன்னா இது உங்களுக்கான எலெக்ஷன், சரிங்களா, உங்களுக்கான தேர்தல். அதனால உங்களோட பார்ட்டிசிபேஷனோட தான் நடக்கணுமே தவிர, நான் ஒரு வழிகாட்டியா இருக்கலாமே தவிர அதை நடத்துறது உங்களோட பொறுப்பா இருக்கணும். அதனால இந்த தேர்தலை நடத்துறதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு குழுவை உருவாக்கலாம். ஒரு எலெக்ஷன் கமிட்டின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நீங்க எலெக்ஷன் கமிட்டி நாங்க சேர்ந்து இந்த தேர்தலை நடத்தலாம்னு சொல்றேன், சரிங்களா? நல்லதுங்களா? சரி. அப்போ இந்த எலெக்ஷன் கமிட்டி எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கருத்து சொல்றேன், நீங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இப்ப உள்ள 8 பிளாக் இருக்கு இல்லைங்களா? 8 பிளாக்ல இருந்து 2 பேர் நீங்களா முன் வந்து உங்களோட பேரை தாங்க. இப்ப 8 பிளாக்கு 16 பேர் வருவீங்க. அந்த 16 பேர் கூட ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் குழுவை உருவாக்கிக்கலாம். உருவாக்கிட்டு அந்த 16 பேரோட நம்ம டிஸ்கஸ் அதோட பண்ணி மேற்கொண்டு அடுத்து எப்போ எலெக்ஷன் வைக்கலாம், என்ன ஷெட்யூல்ன்றதை நம்ம கொண்டு போயிடலாம், சரிங்களா? சரி, இப்போ நான் ஒரு பிளாக்கா கூப்பிடுறேன். அந்த பிளாக் சார்பா 2 பேர் நீங்களாக உங்களோட பேரை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ஏ பிளாக்ல இருந்து யார் சார் வரீங்க? 2 பேர் சொல்லுங்க. யாராவது நீங்க பேரை சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கும். ஏ பிளாக் எலெக்ஷன் கமிட்டி 2 பேர். நான் ஒன்று சொல்றேன், இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவும் இருக்காதுங்க, கொஞ்சம் கஷ்டமும். ஏன்னா எல்லாருமே சேர்த்து முடிவெடுக்கணுன்றதுக்காக சொல்றேன், ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது, உங்களோட ஒன்றும் கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. 2 பிளாக் பேரை சொல்லுங்கம்மா, வாங்க முன்னாடி வாங்க. 2 பேர் சார் இது எழுதிக்கிடுங்க. நோட்டை கொடுங்க, நோட்டை கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் சார் ஒரு பேப்பர் கொடுங்க. சரி வாங்க. இரண்டாவதாக சரி சரி சார், இதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும். இந்த எலெக்ஷன் கமிட்டியில யாரெல்லாம் வரீங்களோ முடிந்த அளவிற்கு வந்து எலெக்ஷன்ல வந்து அந்த அப்போஸ்டலா இருப்பாருங்க, பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் இருக்கும் பாருங்க, அதுல கண்டெஸ்ட் பண்ணாதவர்கள், அதுல கண்டெஸ்ட் பண்ணணும்னு ஆர்வம் இல்லாதவர்கள் மட்டும் எலெக்ஷன் கமிட்டியாக வாங்க. ஏன்னா நீங்க எலெக்ஷன் கமிட்டியில வச்சு நீங்க தான் எலெக்ஷன் நடத்தணும். இப்ப நீங்களே உங்களுக்கு எலெக்ஷன் நடத்த முடியாது. நிக்க வைக்கலாமா? நீங்க எலெக்ஷனுக்கு நில்லுங்க, அதுல ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இந்த கமிட்டி அந்த தேர்தலை நடத்துவதற்காக இருக்கிறதுனால, சரிங்களா, அதுக்கு வந்து அதுல போட்டி எடுக்கிறவர்கள் இல்லாம இருந்தா நல்லது. அந்த ஆளு ஒரு சிம்பிளான விஷயம். சரி, ஏ பிளாக்ல 2வது ஆளுங்க, செகண்ட் ஏ பிளாக்ல 2வது ஆள் சார் வர்றாரு. வாங்க வாங்க வாங்க. சரி, பி பிளாக் சார். பி பிளாக்ல இருந்து தயவு செய்து 2 அன்பர்கள் நீங்களாக முன் வந்து சொன்னீங்கன்னா சௌகரியமா இருக்கும். பி பிளாக், பி பிளாக்ல யார் சார் இருக்கீங்க? சார் வாங்க. பி பிளாக்ல யாருமே இல்லையா? சரி, சி பிளாக். சி பிளாக்ல யார் இருக்கீங்க மேடம்? சி பிளாக்ல இருந்து 2வது நபர். சரி, போன் நம்பர் சொல்லுங்க. டி பிளாக்ல இருந்து யார் இருக்கீங்க? டி பிளாக்ல இருக்கிற அன்பர்கள் தயவு செய்து 2 நபர்கள்
வாங்க. இல்ல ஒண்ணு நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி அதையே சொல்லுவேன் உங்களுக்கு. இதனால இந்த கமிட்டியில் இருக்கிறதுனால ஒரே இது வந்து நீங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு எந்த பாடனோ எந்த ஒரு சிரமமும் இருக்காது. டி பிளாக்ல இருக்கிற 2 நபர்கள் வாங்க. சரி சார், சி பிளாக்ல இன்னொரு நபர்கள் வேணும். டி பிளாக் சரி, டி பிளாக்ல இருந்து யாருங்க? அன்பர்கள் தயவு செய்து டி பிளாக்ல இருக்கிற அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து வாங்க. டில இருந்து யாரும் காணும், பி பிளாக்லயும் யாரும் வரல, டி பிளாக்ல இருந்து யாரும் வரல. சரி, அடுத்ததாக இ பிளாக். இ பிளாக்ல இருந்து யாருங்க இருக்கீங்க? இ பிளாக்ல இருந்து வாங்க சார். சரி, நல்லா ஒரு கை தட்டுங்க சார். அதான் சரி, உட்காருங்க சார். சார், எஃப் பிளாக்ல யார் இருக்கீங்க? எஃப் பிளாக்ல குடியிருக்கிற அன்பர்கள் தயவு செய்து யாராவது 2 நபர்கள் வாங்க சார், வாங்க. எஃப் பிளாக் அன்பர்கள் 2 பேர். எஃப்ல இல்லைங்களா? ஜி அதான் வர நண்பர். எஃப் பிளாக் நண்பர்கள் யாராவது 2 பேர். சரி, ஜி பிளாக்ல இருந்து யாருங்க இருக்கீங்க? வாங்க. ஜி பிளாக் நண்பர்கள் 2 பேர் வாங்க. சரி, அடுத்ததாக எச் பிளாக் வாங்க சார். எச் பிளாக்ல இருந்து 2 பேர். சரி, சரியா? ஓகே, இதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நீங்க இவ்வளோ ஒரு வாலண்டியர் பண்ணி இந்த சின்ன ஒரு பணிக்காக முன் வந்ததுக்கு பெரிய நன்றி. சரி, சரியா? சரிங்க, இப்போ எந்தெந்த பிளாக் வரல? சரி, நான் இன்னொரு கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன். பி பிளாக்ல யாராவது இருக்கீங்களா? அதான் வந்துட்டார். டி பிளாக் நண்பர்கள் யாராவது ஒருத்தராவது வந்தீங்கன்னா எல்லாம் ஒரு நல்ல டி பிளாக்
வாங்க. டி பிளாக் வாங்க வாங்க வாங்க. இதான் வர டி பிளாக் ஒருத்தர் வந்துட்டார். மேடம் வந்துட்டாங்கப்பா. ஏன் சரி, எந்த பிளாக்ல ஆளு வேணும்? சரி, மேடம் வராங்க பாருங்க. ஒரு ஆள் மட்டும் இல்லையா? சரிங்க, இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க செயலா இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கும். சரி, நான் இப்போ இந்த தேர்தல் குழு, இது தேர்தல் குழு, திருப்பி சொல்றேன், எலெக்ஷன் கமிட்டி. இந்த தேர்தல் குழுவுக்காக நீங்களா வாலண்டியர் பண்ணி வந்ததுல ஏ பிளாக் மேடம் எபினேசர் மேடம், கொஞ்சம் முன்னாடி வாங்க மேடம். இந்த முன்னாடியில் உட்கார்ந்துங்க. அவங்களோட வெற்றிவேல் சேர்த்து, வெற்றிவேல் நம்ம வெற்றிவேல் முன்னாடி வாங்கன்னு கொஞ்சம் கேட்டுக்கிறேன். பி பிளாக் சார்பாக மிஸ்டர் சரவணகுமார் மேடம், தமிழரசி வாங்க, முன்னாடி வாங்க மேடம். சி பிளாக் சார்பாக நவஜோதி, நவஜோதி வாங்க. நவஜோதி சி பிளாக்ல ஒரு நேர் வந்திருக்குங்க. ஐயா, நீங்க இன்னொரு பேர் உங்களோட இதுல யார் இருப்பாங்க, யாராவது ஒரு பேர் தர முடியுங்களா? சரிங்க, நீங்க வர ஒருத்தர் உங்க பிளாக் சார்பா ஒரு பேர் ஏதாவது சொல்றீங்களா? சரி, நீங்க அதை கன்சல்ட் பண்ணி சாயந்தரத்துக்குள்ள சொல்லுங்க. சரியா? சரியா? டி பிளாக் மிஸ்டர் இளங்கோவன் சார், நாங்க வாங்க முன்னாடி மிஸ்டர் இளங்கோவன், மிஸ்டர் சண்முகநாதன் சார் வாங்க, முன்னாடி வாங்க. சண்முகநாதன். சரி, இ பிளாக் சார்பாக தில்லை கணேஷ், மிஸ்டர் தில்லை கணேஷ் முன்னாடி வாங்க. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி முன்னாடி வாங்க சார். எஃப் பிளாக்ல தான் யாரும் வரல. எஃப் பிளாக்ல ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் வரல. யாராவது இருக்கீங்களா? இருக்க வந்தீங்கன்னா சௌகரியமா இருக்குங்க. ஜி பிளாக் பொறுத்தவரை செல்வகுமார், வளர்மதி, செல்வகுமார் அண்ட் வளர்மதி வாங்க சார். சார் அப்படியே உட்காருங்க, ஃப்ரண்ட்ல உட்காருங்க. வெஜ் பிளாக் சார்பாக மிஸ்டர் கோபிநாத், அருணகிரி சார் எஃப் வராங்க பாரு. சார் எஃப் வராங்க, வாங்க மேடம். சொல்லுங்க. இப்ப வந்துங்க முதல் கட்டமாகவே சரி சார், கொஞ்சம் 2 நிமிஷம் முதல் பணி ரொம்ப சிறப்பா முடிஞ்சிருக்குங்க. சி பிளாக்ல ஒருவரும், எஃப் பிளாக்ல ஒருத்தரும் ஆக தவிர மற்ற இந்த கமிட்டி நல்லபடியாக உருவாகி இருக்கின்றது. இதே ஒரு பெரிய நல்ல நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அந்த சி பிளாக், எஃப் பிளாக் இருக்கிற அன்பர்கள் நீங்க ஒரு பேரை தரலாம். நீங்க உங்களோட பிளாக்ல பேசி மேடம்
யாராவது உங்களுக்கு வாலண்டியர் இருந்தாங்க, எங்க மீட்டிங் கூட்டத்துக்கு வராம இருந்திருக்கலாம். யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பேரை தர சொல்லுங்க. அதை சாயந்தரத்துக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும். சரி சரி. இப்போ நமக்கு எல்லாருக்குமே இதுல யாருக்கும் அப்செக்ஷன் இல்லை இல்லையா? யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ இந்த நபர்கள், நான் வாசித்த இந்த நபர்களை எல்லாரும் நல்ல ஒரு கை தட்டுங்க சார். அவங்களுக்காக இந்த குழுவோடு சேர்த்து இணைந்து ஒரு நல்ல விதத்தில் இந்த தேர்தலை நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. எழுதிக்கமா, தேர்தல் நடத்துவதற்கு 16 பேர் கொண்ட ஒரு தேர்தல் குழு உருவாக்கப்பட்டது. இது செகண்ட் ரெசல்யூஷன். சரி, இப்பவுமே இந்த சங்கத்துக்கு அடுத்ததா என்னென்ன போஸ்ட் வேணும் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு உதாரணமா ஒரு சும்மா ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன்.